Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 14th லெசன் இன் மேத்தமெட்டிக்ஸ். இது 6th 7th 8th அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கணக்காக நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த கணக்கில் 3/7 + 2/7 இதுக்கு பெயர் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். சார் லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன சார்? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நாம் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா முதல்ல சேமாக ஆக்கிட்டு தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. அப்போ டினாமினேட்டரை அப்படியே ஆன்சரில் போடுங்க by7, நியூமரேட்டரை ஆட் பண்ணுங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 5/7. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா அதில் டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறது? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரை முதல்ல சேமாக மாற்றணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 3/5 இருக்குது, 4/7 இருக்குது. இப்போ இந்த 5-ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 35 வந்துடும். அதே போல் இந்த 7-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35 வந்துடும். ரெண்டுமே 35 வந்துட்டால் நமக்கு டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ ஏன் சார் 35 ஆகணும்னா 5க்கும் 7க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 5 × 7 = 35. இந்த 35-ஆ நம்ம டினாமினேட்டரை கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக கூட்டிடலாம். ஸோ 3/5-ஐ மேலேயும் கீழேயும் 7/7ஆல் பெருக்கிடுறேன். அதே போல் 4/7-ஐ 5ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கியாச்சு. 3 7s are 21, 5 7s are 35, + 4 5s are 20, 7 5s are 35. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. மேலே இருக்கிற நம்பரை கூட்டுறேன். 21 20 41. 41/35 என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்களேன். 1/4 + 2/5 இது பார்த்தீங்கன்னா திரும்பி டினாமினேட்டர் சேமாக இருக்கா அப்படின்னா இல்லை. தீஸ் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ம் 5ம் இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 20 வரும். அப்புறம் என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் இந்த 4-ஐ 5ஆல் பெருகுனா நமக்கு 20 வரும். அதே போல் 5-ஐ 4ஆல் பெருகுனா 20 வரும். இப்போ என்ன பண்ணுங்க? 4 5 5, 4 5s are 20, 2 4s are 8, 5 4s are 20. டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற நம்பரை மட்டும் கூட்டினா 13/20 வருது. சார் இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கே சார், அதையும் சொல்லி கொடுக்கவா? அது என்ன சார் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் மெத்தட். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 4 5 5, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 4 8, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 4 5 20. ஸோ 5 8 13/20. ஈஸியாக இருக்கா? இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடை ஒன்றா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சப்ட்ராக்ஷன். இந்த கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸ், திறன் ஒர்க் புக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேண்டுமா? எந்த லெசனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லெசனோட வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா திறன் ஒர்க் புக் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி 3/5 - 1/5. சார் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ அதே டினாமினேட்டரை போட்டுருங்க. 3 - 1 2. அவ்வளோதான், செம ஈஸி. அடுத்த கேள்வி பார்க்கலாமா?
ஸோ இந்த கேள்வியில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நாம் என்ன சார் பண்ணணும்? இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். ஸோ அது மாதிரி சேம் ஆக்கி இங்கே இந்த சம்முக்கு ஆன்சர் போட்டிருக்கோம். சரி, இதை பார்த்து காப்பி பண்ணுறதுனா பண்ணுங்கள். இன்னொரு ஐடியா சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், அதையும் ட்ரை பண்ணுவோமா? 7 4s are 28, இந்த மைனஸை போடுங்க. 3 5s are 15 divided by இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 5 4s are 20. So that is equal to 13/20. ஸோ இதுதான் சரியான விடை. இங்கே மைனஸ் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 13 தான் வரும். ஆன்சர் 13/20. அதே போல் கொஷின் நம்பர் 3யும் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ 2/9 இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14 அண்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 36 டிவைடட் பை 9 7s are 63. ஸோ இதை நாம் என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணால் -22/63. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸின்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது ரெண்டுமே இங்கே வருது. இது எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் எந்த மெத்தடில் போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் வீடியோவில் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு தேவையான இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களோட ஒர்க் புக்கை ஃபில் பண்ணட்டும். நீங்கள் போட்ட ஆன்சர்லாம் கரெக்டாக அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கணக்கு கரெக்டாக போட்டிருக்கீங்க, எது எதுலாம் மிஸ்டேக் வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.